ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இது போல் கோதுமை மாவு வச்சு தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்த தேவையில்லைனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 முட்டைன்ற அளவுகளில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வாசனையை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் முட்டையை நீங்கள் கோதுமை மாவில் கலந்து தோசை விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட முட்டை வாசனையே வராதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கலந்து விடுங்க. இப்போ இது தோசை மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு சரியான பதம் இதுதான். இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஊற்றிட்டு நம்ம இப்போ கரண்டியில் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி பண்ணாமல் இது போல் இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடுங்க. இப்போ இது திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நீங்கள் கேரட் துருகி போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முட்டைகோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், அருமையான தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சாம்பார், கார சட்னி எல்லாம் வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.